ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துக்கிறேன். இதோட கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். 2 ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஆனியன் இந்த ஆயிலில் நல்லா வதங்கட்டும். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டில் அரைச்சது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். 2 தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வாங்கி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் மசிச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளியில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சீரகம் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை, நம்ம ஊற்றின ஆயிலே போதும். இதுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.